டிஆர்கே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். ஏன்னா என் பேச பார்த்தாலே தெரியும் எதனால் எதுக்காக இவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கேன் அப்படின்ட்டு கேட்பீங்க. ஸோ எதனாலன்னு பார்த்தா, இப்போ வந்து ஐபிஎல்லில் வந்து ஆர்சிபி ஜெயிச்சு தான். ஸோ நான் வந்து ஆர்சிபி ஃபேன் தான். ஸோ அதால் உனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் தான் அப்படின்ட்டு சொல்லுவீங்க. பட் ஆனால் இது வரைக்கும் வந்து இந்த அளவுக்கு என் அளவுக்கு யாரும் ஹாப்பியாக இருப்பாங்களா எப்படின்னா இதெல்லாம் தெரியல. பட் ஆனால் நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்ட்டியா. எதனாலனா, நம்ம விராட்டை வந்து நான் நேர்லேயே பார்த்துட்டியா இருக்கேன். ஸோ ஒரு 10 feet கேப்பில் வந்து நான் விராட் சார் பார்த்துட்டியா இருக்கேன். அதனால் எனக்கு ஓவர் எக்ஸைட். ஏன்னா வச்சுக்கோங்களேன், சில பேர் வந்து எவ்வளோ தூரம் செலவு பண்ணி நம்ம ஸ்டேடியமுக்கே போயிட்டு நம்ம விராட் சார் பார்க்கலாம், ஸோ அப்படின்ட்டு எல்லோரும் விராட்டை பார்க்கலாம் அப்படின்ட்டு எல்லோரும் வந்து கொஞ்சம் திங்க் பண்ணி போவாங்க. பட் ஆனால் ஒரு சீக்கிரம் யாருக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. நான் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக தான் நான் வந்து அவரையும் நான் மீட் பண்ணேன். நான் வந்து ஹாஸ்டலில் அங்கே 2 o'clock பக்கம் இருக்கும். அந்த டைம் நானே எப்பயும் போல் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு தான் இருந்தேன். ஸோ அந்த டைம் வந்து வெளியில் ஓவர் க்ரௌடாக இருந்துச்சு. ஹாஸ்டல் பசங்கள்லாம் வெளியில் போனாங்களா என்னன்னு தெரியல. வெளியில் போயிட்டு நானும் பார்த்தா ஒரே போலீஸு ரோட்டில் அப்படியே ஓவராக இருந்துச்சா. என்னென்னு பார்த்தா அப்போ தான் தெரியுது ஆர்சிபி டீம் வர போகிறாங்க இந்த சைட்லன்ட்டு. ஏன்னா ஏர்போர்ட்லேருந்து ஸ்டேடியமுக்கு போகிற அந்த பைபாஸில் தான் நாங்கள் பக்கத்தில் இருக்கிற அந்த சைடில் இருக்கிற ஹாஸ்டலில் தான் நாங்கள் இருந்தோம். ஸோ அதெல்லாம் அந்த சைடில் தான் போகணும். அதனால் பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடான மூமெண்ட்டே இருக்கே அது. அன்றைக்கி ஃபைனல் மேட்ச் அன்றைக்கி நானும் மேட்ச் பார்த்துட்டு தான் இருந்தேன். கீழே அந்த பெங்களூர் பசங்கள்லாம் அப்படியே அந்த ஹாஸ்டல் பசங்க கீழே வந்து ஸ்டேஜ் மாரி இருக்கிட்டே இருக்கே, அது மேலே இருந்துகிட்டு எல்லோரும் மேட்ச் பார்த்துட்டு இருந்தாங்களா. அப்படியே ஜெயித்த உடனே அவங்களுக்கு எப்படி கொண்டாடினாங்க. பட் ஆனால் வெளியில் ஹாஸ்டல் விட்டு வெளியில் போயிட்டு ரோட்டில் அந்த செலிப்ரேட் வீடியோலாம் நான் உங்களுக்கு வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. பார்த்தீங்கன்னா டிஆர்கே இன்னும் 3 பால் பக்கம் தான் இருக்குது. ஸோ அதால் இப்போ இங்கே இருக்கிற பசங்க எல்லோரும் ஓவர் எக்ஸைட்மெண்ட்டில் என்னென்ன பண்ணுறாங்க பாருங்கள் நீங்களே. எனக்கே ஓவர் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது டிஆர்கே என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்குறதுக்கு. ஏன்னா 18 வருஷம் பக்கம் ஒன்றுமே கப்படிக்காமல் இப்போது. பட் இருந்தாலும் நானும் ஒரு ஆர்சிபி ஃபேன் தாங்க. அப்போ இன்னும் சீக்கிரம் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டாக இருக்கே, வைப்பு தாங்க முடியல எல்லாருக்கும். தட்டுலாம் பறக்குதுங்க.
இருக்கே பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். யார் யாருக்கெல்லாம் விராட் ஆர்சிபி டீம் பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அந்த அளவுக்கு எப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் அது வந்து பைபாஸ் தான். பட் அதில் எவ்வளோ க்ரௌட் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எப்படிலாம் கத்திக்கிட்டு எந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணிட்டு, ஏன்னா 18 வருஷம் வெயிட் பண்ணி மூமெண்ட்டே சொல்ல முடியாத இப்போது. பட் ஆனால் அந்த மூமெண்ட்டில் நான் இருந்த உடனே எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலேட்டியாக இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னடா இந்த வீடியோ நீங்கள் இப்போ ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும், என்ன கேள்வின்னு பார்த்தா, இப்போ பெங்களூரில் தானே இருந்தேன், இப்போ என்ன வீட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அதுக்கு மறுநாள் இங்கே ஃப்ரெண்டோடைய அக்காவுக்கு மேரேஜ்ன்றதுனால நாங்கள் அங்கே பெங்களூர்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்துவிட்டோம். இப்போ நான் சண்டே ரிட்டர்ன் பெங்களூர் போயிடுவேன். இப்போது அதனால தான் இங்கே வந்துட்டேன். வர விலாக்லாம் எடுக்கலான்னு பார்த்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்ம எடுக்க முடியாத சூழ்நிலைக்கு ஆகிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் சார்ஜ் இல்லை தான். ஸோ அதால் தான் விலாக் எடுக்க முடியல. வந்து நம்ம ரேவன் மாப்பிள்ளையை பார்த்துட்டு வந்த உடனே நான் வந்து அங்கே ஒரு 12 o'clock பக்கம் பஸ் ஏறிட்டு நான் வீட்டுக்கு வந்து ஒரு 6:30 பக்கம் நான் வந்தேன். 6:30 அரௌண்ட் 6:30 வந்துட்டேன். 6:30 வந்துட்டு அப்படியே போய்ட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு அப்படியே மாப்பிள்ளை நம்ம ரேவன் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து அப்படியே அழக்க வெளியில் போயிட்டு வண்டி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா இங்கேருந்து மண்டபத்துக்கு போயிட்டு அதுக்கு முந்தின நாள் ஆர்சிபி ஃபைனல் மேட்ச் இது அன்றைக்கி இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுநாள் நைட் சரி நல்லா தூங்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ண. பட் ஆனால் தூங்க முடியல. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீசன்னால் தூங்க முடியலையா, சரி இதுதான் போயிடுச்சுன்ட்டு அதுக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ரிட்டர்ன் வர மாரி ஆகிடுச்சா. பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் க்ரௌடுன்னு ஸ்டாண்டிங்கில் வந்ததுனால ஸோ அதனால நம்ம தூங்க முடியல. சரி அதேமாரி தூங்கலாம் இன்றைக்கி அப்படின்னு பார்த்து நேற்று தான் தூங்கினேன் நல்லா. பட் ஆனால் அதால் தான் எனக்கு ஓவர் இது ஸ்ட்ரெஸ் ஆகிச்சிட்டே இருக்குது. இந்த 2 நாளாக தூங்காமல் இருந்து சரி நான் வந்து விலாக் எடுக்கலாம் சரி அப்படின்னு பார்த்தேன். சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு விலாக் கண்டினியூ பண்ணலாம். ஸோ விலாக் எடுத்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ இவ்வளோ நாளாக எதனால் வீடியோஸ் அப்லோட் பண்ணாதது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம பெங்களூரில் இருக்கோம், ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன்ட்டே இருக்கேன். ஸோ அதால் இப்போதைக்கு இந்த 2 months தான் மேபி நான் மந்த்லி ஒரு 2-3 வீடியோஸ் தான் பக்கம் போகிற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். நான் ட்ரை பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பைக் அங்கே இல்லை, கேமரா எதுவுமே எல்லாம் வீட்டில் தான் இருக்குது. நம்ம அங்கே வந்து ஒர்க் போயிட்டு ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தம்பியோட மொபைல் இருந்தால் நம்ம வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம அப்பப்போ போய்ட்டு அவனை கேட்டுக்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இது பண்ண முடியாது. ஏன்னா என் மொபைல் பார்த்திங்கன்னா வாங்கி 5 years பக்கம் ஆயிடுச்சு. அதில் வந்து கேமரா குவாலிட்டி சுத்தமாக நல்லா இல்லாட்டே இருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா இந்த 2 months ஒர்க் போயிட்டு நான் வந்து ஒரு மொபைல் வாங்கலாம் அப்படின்ட்டு நான் ஒரு ட்ரை கிடையாது, ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அது என்ன மொபைலுன்ட்டு நான் உங்களுக்கு சீக்கிரமாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஏன்னாச்சும் அதில் வந்து ட்ரிபிள் கேமரா தான் ஒரு சின்ன க்ளூ மாதிரி. முடிஞ்ச யாராச்சும் கெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அதேமாரி நம்ம வீடியோக்கு யாராச்சும் புதுசாக டிஆருக்கு யாராச்சும் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி ஆல் போட்டுங்க. என்னடா மூச்சு வாங்கி ரொம்ப இது பண்ணுறே அப்படின்னு கேட்காதீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக தான் கொண்டு போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன். போய்கிட்டே இருக்கேன். இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். எல்லோரும் வெளியில் போனீங்க சேஃபாக போவாங்க. பைக் எடுத்திங்கன்னா ஹெல்மெட் இல்லாமல் வண்டி எடுக்காதீங்க, சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். ஓகேட்டே இருக்கேன். டாட்டா, லவ் யூ.